ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வடகரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு ஒன்றும் பாதியமாக அரைச்சி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு உதுர்த்தி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு ஸ்பைசஸ் ஐட்டம்லாம் போடணும். அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டு தாளித்த பிறகு அது நல்லா வெடித்து வாசனையாக வரும். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கணும். அப்படியே பாருங்கள், வெங்காயம் போட்டுக்கேன்னா நீங்கள் எவ்வளோ கடலைப்பருப்பு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வடகரிக்கு இப்படி தான் போடணும், அப்போ தான் அது ஹோட்டல் ஸ்டைலில் வரும். நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அதை கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். சில பேர் இஞ்சி பூண்டு கட் பண்ணி போடுவாங்க, நான் பேஸ்ட்டை அரைச்சி போட்டுக்கிறேன். ஏன்னா குழந்தைங்கன்னா அது மெல்லும் போது கொஞ்சம் கஷ்டப்படுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டிங்கன்னா எல்லோரும் சேர்ந்து வரும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் தக்காளி, தேவையான அளவு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். கல்லுப்பும் போட்டு சேர்த்து வதக்குங்க. நான் கல்லுப்பு கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆமாம், கொஞ்சம் கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்து அதையும் வதக்கணும். அப்புறம் கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி, வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து அதையும் கொஞ்சம் கிளறி விடணும். அந்த ஃப்ளேவர் வரும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வதங்கி அந்த வாசனை கம்மன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு உதுத்த கடலைப்பருப்பை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஏன்னா இது வந்து கெட்டியாகிடும், கொதிக்க கெட்டியாகும். அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு நல்லா கொதி விடணும். நல்லா கொதித்த பிறகு இதை நல்லா கலரி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா கொதித்து எல்லாம் ஒன்று சேர்ந்தா போல் வரும். இப்போ எப்படி உதிரியாக இருக்குது, எல்லாம் அந்த வடகரி பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், இட்லி தட்டில் வீட்லேயே அரைச்ச மாவுங்க எப்படி இருக்குது பாருங்கள், வெண்ணெய் போல் சூப்பராக வரும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் அரைச்சி செஞ்சு பாருங்கள். கடையில் வாங்குறதை விட வீட்டில் அரைச்சி இட்லி ஊற்றி பாருங்கள், அது ஒரு டேஸ்ட்டு தான். 4க்கு 1ன்ற பதத்தில் ஊற வைங்க, செம்ம சாஃப்டாக இருக்கும் இட்லி. மூடி போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. இட்லியை வேக வச்சு இது பாருங்கள் நல்லா கொதித்து வடகரி பதத்துக்கு வந்துடுச்சா. ஒரு நல்ல பிளேட்டில் சுட இட்லியும் வடகரியை நல்லா தளர ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இட்லி ரொம்ப சூடாக எடுத்ததுனால அப்படி இருக்குது, பயங்கர சாஃப்ட்டுங்க இட்லி. அதோடு நீங்கள் இதை சேர்த்து சாப்பிடும் போது சான்ஸே இல்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.